உடல்நலக்குறைவால் காலமான நடிகர் ரோபோ சங்கரின் உடலுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைத்துறை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சுபாஷ் இணைந்திருக்கிறார். சுபாஷ், இதுவரையில் எந்தெந்த பிரபலங்கள், எந்த அரசியல் கட்சித் தலைவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள்? மறைந்த திரை பிரபலமாக நகைச்சுவை நடிகரான ரோபோ சங்கர் நேற்று இரவு 9 மணி அளவில் இயற்கை எழுதினார். உடல்நலக்குறை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருந்த அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு இறந்த அவரது உடலானது சென்னையில் இருக்கக்கூடிய வளசரவாக்கம் ஸ்ரீதேவி பகுதியில் இருக்கக்கூடிய அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது மக்களின் அஞ்சலிக்காக. திரைப்பிரபலம் மற்றும் சின்ன திரையில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அதிலும் அவர் அதன் மூலமாக தான் மக்கள் மத்தியில் பிரபலம் இருக்கிறார். நேற்று இரவே நடிகர் தனுஷ், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விஜய் ஆண்டனி ஆகியோர் எல்லாம் அஞ்சலி செலுத்தினார்கள். இன்று காலையிலிருந்து நடிகர் சிவகார்த்திகேயன், ராதா ரவி, ரோபோ சங்கர், நடிகர் வையாபுரி, அதே போல இளவரசு, தற்போது கூட MS பாஸ்கர், சின்னத்திரையை சார்ந்த பல்வேறு நட்சத்திரங்கள் அவங்களும் அஞ்சலி செலுத்தி வரக்கூடியதை காட்சியாக பார்க்கின்றது. அவரது உடலானது இன்று மாலை 4 மணி அளவில் வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய சுடுகாட்டில் உடல் தகனம் செய்யப்படும் என்று குடும்பத்தார் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர் திரைத்துறையில் அவர் பங்கேற்று அவருடன் நடித்த பல நடிகர்கள், அதே போல அவர் ஸ்டண்ட் யூனியன்லயும் இருந்திருக்காரு. ஸ்டண்ட்ல இருந்து அவர் ரோபோ சங்கராக உருவெடுத்திருக்கிறார். ரோபோ போல தன்னை சித்திரப்படுத்தி கொண்டு இதன் மூலமாக அவர் வெளியே பரிச்சயமாக வந்ததால் தான் அந்த பெயர் அவருக்கு வந்தது. அதனால் அவரது உடலுக்கு பல்வேறு கலைஞர்களும் அஞ்சலி செலுத்தி வருவதை காட்சிகளாக பார்க்க முடிகிறது. விவரங்களுக்கு நன்றி சுபாஷ். திரைப்பிரபலங்கள் ரோபோ சங்கரின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்க்கலாம். ரோபோ சங்கருக்கு உடல்நிலை சரியில்லைன்றது எனக்கு தெரியும். பட் இப்படி ஒரு செய்தி வரும்ன்றது நான் எதிர்பார்க்காத ஒரு செய்தி. ரொம்ப சிறு வயசு. இந்த சித்தவன் எல்லோரும் நல்லவன் சொல்லுவாங்க, அந்த நல்லவன் சொல்லலை நான். அவன் ஏன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்பான். யாருக்கிட்டையும் முறைச்சி பேசி கோவத்தில் பேசுனதாவே கிடையாது. ரொம்ப ஒரு அன்பான ஒரு இதயம். அவரோட நான் ரோபோ சங்கரோட விஜய் டிவிலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்களோட ஒரு படம் செஞ்ச அருள்நிதி அதில் ஹீரோ. அப்போ இவர் செஞ்சார். காமெடினா எக்ஸலண்ட். அதாவது டைமிங் காமெடி நல்லா பண்ணுவாங்க. எப்படின்னா திரையுலகத்திற்கு மட்டுமல்ல, சின்ன திரைக்கும் ஒரு பெரிய லாஸ். ரோபோ சங்கர் தம்பி ரோபோ சங்கர் வெகு நாட்களாக என்னுடைய நல்ல நண்பர். பொதுவாக ஒரு மரணம் சினிமா மரணம்னா அது மதுவின் அடிப்படையில் தான் வந்திருக்குன்றது உண்டு. இது ரோபோ சங்கருக்கு முன்னாடி என்னன்னா, அவர் ரோபோவாக இருக்கும்போது இந்த ஸ்டீல் பெயிண்ட்லாம் போட்டு ஸ்டேஜில் நிறையா உடம்பு ஃபுல்லாக ஸ்டீல் பெயிண்ட் பூசிட்டு அதை ஷோலாம் பண்ணுவார். அதுக்கப்புறம் இப்போ அவங்க மனைவி இருக்காங்களே, அவங்க 2 பேரும் சென்னையில் வந்ததுக்கப்புறம் டெய்லி கெரசின் போட்டு உடம்புல இருக்கிற பூரா துடைக்கணும். இப்போ ஒரு ஷோ போயிட்டு ஒரு ஷோவில் நடித்தா 300 ரூபா. அந்த துடைச்சதில் இந்த ஸ்கின்ல இருக்கிற எண்ணமெல்லாம் போய் ஆல்ரெடி அவருடைய இளமையிலே அவருக்கு ஒரு ஜாண்டிஸ் இருந்தது. ஸோ அது அப்படியே கண்டினியூ பண்ண வயசு கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கணும். உடம்பை பற்றி யாராவது கவலைப்பட்டா தானே. அதனால் மரணத்தில் இருக்கிற செய்தி என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் பேஸில் இருக்கவங்களும் சரி, மற்ற எல்லாரும் சரி, உடம்பை பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இல்லை. ஏன்னா 46 வயசுன்றது மரணம் அடைகிற வயசு இல்லை. இதை தவிர வேறு நாங்கள் என்ன சொல்ல போகிறோம். உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எனக்கும் அவருக்கும் நிறையாவே நட்பு உண்டு. அதாவது சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி, டிவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த மேடையில் அலுமினியத்தை பூசிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு, இன்றைக்கி நிறையா சேட்டலைட்டு, நிறையா சேனல்கள், யூடியூப், இன்ஸ்டாகிராம் நிறையா இருந்தால் கூட அன்றைக்கி எதுவுமே இல்லாத காலத்தில் தன்னுடைய திறமையை மட்டும் மேடையில் வச்சு நிரூபித்து இன்றைக்கி எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சவர் ரோபோ சங்கர். அதாவது வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டையும் கட்டினார், பொண்ணுக்கு கல்யாணத்தையும் பண்ணார், பேரம்பேத்தையும் பார்த்தார். ஆனால் ரொம்ப சின்ன வயசு, 46 வயசு. இன்னும் நிறையா சாதனைகள் படைக்க வேண்டியிருக்கு. அது ஏன் இறைவன் அப்படி அழைச்சிக்கிட்டாருங்கிறது தெரியல. உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அவங்க மனைவிக்கும், பொண்ணுக்கும், மருமகனுக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறது தெரியல. அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் எனது மனமார்ந்த ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன்.